என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, இனிமையான வெள்ளிக்கிழமை வாழ்த்துக்கள். இது உங்கள் டடாஸ். சனி ஞாயிறு வர போகுது. ஸோ அதை வெல்கம் பண்றதுக்கு முதல் கொஞ்சம் சீரியஸா பேசுவோம். என்றைக்காவது வாழ்க்கையில் இனிமேல் வேதனைப்பட்டீங்கன்னா இதை யோசிங்க. ஏனென்றால் உங்களுடைய டடாஸ் நாங்கள் எங்களுடைய அவமானங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம், எங்களுடைய சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொள்கிறோம். இதனால அவமானம் இல்லை, இப்போல ஓப்பனாக இருப்பதால் அவமானம் இல்லை. ஏனென்றால் இது எங்களுடைய அடையாளங்கள். அது மட்டும் இல்லை, இது உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். ஏனென்றால் இதில் யாராவது நீங்கள் இந்த மாதிரி வேதனை அடைந்து கொண்டிருந்தீங்கள் என்றால் அதுலேருந்து வெளியே வர, இல்லை சந்தோஷங்களை அடைந்து கொண்டிருந்தீங்களா அதை எங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு, இல்லை கஷ்டங்களை எப்படி நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா எங்களோட நீங்களும் திரும்பி பகிர்ந்து கொள்ளுங்க. அதுக்காக தான் இதை ஷேர் பண்ணுறோம். அதனால் இந்த வீடியோவும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நான் அனுபவித்த சில வேதனைகளை அனுபவித்தவர்களுக்கு இது ஒரு பிரயோஜனமாக இருக்கும், இல்லை அனுபவிக்க போகிறவர்களுக்கு. ஏனென்றால் வாழ்க்கையில் நம்ம ஒரு பள்ளிப்பருவம் முடித்து அதுக்கப்புறம் வேலை தானே வாழ்க்கையில் இந்த சைக்கிள் பாதை அந்த வட்டத்தில் அந்த சைக்கிள் சில்லுன்ற வட்டத்தில் அதுவும் உண்டு. வாழ்க்கையில் பள்ளிப்பருவம் முடிக்கணும், அதுக்கப்புறம் வேலை, அதுக்கு பிறகு கல்யாணம், இப்படின்னு ஒரு வாழ்க்கையை வரையறுத்து வைத்து இருக்கிறார்கள். சரியா? ஓ காட், அது யாருன்னு தெரியவில்லை, ஆனால் அவர்கள் எவர்களோ அவர்கள். அப்போ வாழ்க்கையில் பள்ளி படிப்பு சரியாக படிக்காட்டால் சில பல 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 காரணங்களால் படிக்காட்டா அடுத்தது வேலை பிரச்சனை, வேலை சரியா கிடைக்காட்டா அடுத்தது பூவா வருமானத்துக்கும் பிரச்சனை. ஆனா அதை விட முக்கியமான பிரச்சனை தெரியுமா? சுயமரியாதைக்கு பிரச்சனை. பேச்சுக்கள், ஏச்சுக்கள், அவமானங்கள் எல்லாம் சந்திக்கப்படும். எப்படி? படிக்கவும் இல்லை, சரியான வேலையும் இல்லை, என்ன பிரயோஜனம் உண்டால? நீ எல்லாம் எப்போ படிச்சிருந்தா ஒழுங்கா, இல்லாட்ட நீ எல்லாம் என்ன வாழ்க்கையில சாதிக்க போறாய்? எவ்வளவெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. பணம் மட்டுமே கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு தயவு செய்து நான் சொல்றது பிள்ளைகளை அவர்களுடைய மனசுல என்ன குழப்பமோ வேதனைகளோ தெரியாம இருந்து கொண்டு தடுமாறும் பிள்ளைகளா இருக்கலாம் அவர்கள். இல்ல படிப்பு வராததுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம், இல்ல படிப்பு வரும் ஆனாலும் அவர்களால அந்த படிப்புல முன்னேற முடியாமல் சில பல சிக்கல்கள் இருக்கலாம். அதை தேடுங்கள். உங்கள் பிள்ளைகள், உங்கள் உறவுகள் அதை தேடி கண்டுபிடித்து அவர்களை அரவணைச்சு ஊக்குவியுங்கள். படிப்பு வராட்டா என்ன, அடுத்த விஷயம் என்ன வரும் என்று பாருங்க. உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும், உங்க பிள்ளைகளுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறன் இருக்கும், ஒரு ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில் என்னன்னு பாருங்க. இந்த உலகத்துல பிறந்த யாருமே முட்டாள்கள் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறன் இருக்கும். அட்லீஸ்ட் ஓகே. ஸோ அதை விட்டுட்டு பிள்ளைகள் படிப்புல திளைச்சு நிற்காட்டா அவங்கள ஏசாதீர்கள் ப்ளீஸ். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்றது என்னன்னு பாருங்க. படிப்பு வரும் ஆனால் வரையில. ஓகே, அந்த டைம்ல படிக்கிற காலத்துல சில பல காரணங்கள் இருக்கு. நான் மற்றவர்களை மட்டுமே, என்னுடைய பெற்றோர்களையோ இல்லை அந்த டைம்ல அதுக்கு முக்கியமானவர்களையும் நான் மட்டுமே குறை சொல்லவில்லை. என் மேலேயும் குறை இருந்திருக்கலாம். ஆனா நான் என்ன, சின்ன பொண்ணு, மைனர் பொண்ணு. அப்ப யாருக்கு பொறுப்பு? அந்த பொறுப்பா இருக்கிறவங்க இதை ஐடென்டிஃபை பண்ணுங்க ப்ளீஸ். டியூஷனுக்கு மட்டும் விட்டு மற்ற விஷயத்துக்கெல்லாம் விட்டுட்டு பிள்ளைகளுக்கு என்னன்றது தெரியாமல் இருக்காதீங்க. கதைங்க, பேசுங்க, கண்டறியுங்க. உங்களுடைய தாய் தகப்பன் இல்லை எந்த கார்டியன், அந்த கார்டியன்ஷிப்ன்ற அன்பை காட்டி அதுக்குரிய பதிலை வாங்குங்க. அது எந்த முறையோ தெரியாது, கதைக்கிறதோ இல்லை அணுகுமுறையில் அட்டாச்மெண்ட்லேயோ பாடி ஃபிசிக்கலி அட்டாச்மெண்ட்லேயோ எது மூலமாக பாசம், அன்பு, உங்களுடைய அந்த பெற்றவர்களின் அந்த அன்பு, பாதுகாப்பவர்களின் அன்பால் அதை என்னென்று கண்டறியுங்கள். கண்டறிந்து அதனுடைய மூல காரணத்தை கண்டறியுங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு கூட தெரியாது என்னத்துக்காக தாங்க இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது. அதில் ஒரு ஆள் நானும் கூடத்தான். எனக்கு எவ்வளோ அந்த பிள்ளைய பாரு, அந்த பிள்ளைய பாரு, நீ எல்லாம் அந்த பிள்ளைய பார்க்கணும், அந்த பெற்றோர்கள் மாதிரி நாங்கள் உன்னை வளர்த்திருந்தா நீ இப்படி வந்திருக்க மாட்டா, இப்படின்றெல்லாம்
நிறைய பல கதைகள். ஓகே, அது மட்டும் இல்லை, அவமானம் அவமானம் அவமானம். ஒரு கட்டத்தில் நமக்கே தெரியல, நம்ம உண்மையிலேயே ஒரு என்ன சொல்லிட்டு எதுலேயாவது டேலண்ட் இருக்குமாண்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே 18 வயசும் ஆயிடுச்சு. வேலை தேடணும்டா, வெளிநாட்டில் வேலை தேடுறதுண்டா, ஏதாவது ஒரு படிப்பு இருந்தால் ஒரு நோக்கம் போகலாம். ஆனால் படிப்பும் அப்படி இப்படி என்று இருக்கும்போது என்னத்தை செய்ய முடியும்? வந்த வேலையிலலாம் நமக்கு பிடிக்காது. என்னடா அப்போ சில பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. எந்த வேலையும் கேவலம் கிடையாது, ஆனால் மனசுக்கு பிடிக்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஆனால் ஓரளவுக்கு சொல்லுவாங்க, எங்களை வளர்க்குறவங்க எனக்கு சொல்லியிருக்காங்க, இப்படியெல்லாம் அந்த படியன் அந்த கேர்ள் அவங்களோட வீட்டிலலாம் அவங்கெல்லாம் பெரிய பட்டதாரியாம், படித்து வந்தவங்களாம், இந்த இடத்துல வேலை செய்கிறாங்களாம். கம்பேரிஷன், ஒரே கம்பேரிஷன். எப்போ நிறுத்துவீங்கள் இந்த கம்பேரிஷனை? மனசெல்லாம் வேதனை வர. நாம போய் சரி இன்னொரு வேலை, ஏதோ கிடைச்ச வேலைக்கு போனோம்டா கூட திருப்பி வந்தா சில பல கதைகள்ல இந்த கதை வரும். இல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க கதை காட்டா கூட வெளியில இருக்கிறவங்க ஒன்று கூடல இருக்கும்போது மகள் என்ன செய்யறா, ஆனா அவங்களெல்லாம் பெரிய ஆக்கள் தெரியும் தானே, அந்த மாதிரி படிச்சு. ஏன் இந்த கம்பேரிஷன்? ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ், ஸ்டாப் இட். பிள்ளைகளின் மனசுல நஞ்ச விதைக்காதீங்க, வேதனையை விதைக்காதீங்க. நீங்க செய்யற தெரிஞ்சு தெரியாம செய்யற விஷயங்கள் எல்லாம் பிறகு லைஃப்ல ரொம்ப ரொம்ப பாதிப்பாகும். அதை விடாதீங்க. பிறகு அந்த நேரமே பாதிப்பாகும். ஸோ அதை விடாதீங்க, அப்படி செய்யாதீங்க, ப்ளீஸ் செய்யாதீங்க. ஓகே, இப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கைக்கு வரேன். என்னுடைய அப்பா எனக்கு நிறைய செலவழிச்சார். ஓகே, படிப்புக்கெல்லாம் நிறைய செலவழிச்சார். என்ன வேணுமோ செய், என்ன வேணுமோ உனக்கு என்ன வேணுமோ நீ செய், நான் காசு கட்டுறேன். ஆனால் என்ன வேணுமோ செய்யணும் எனக்கு தெரியாது, என்ன செய்யறேன். எனக்கு வேறு பல பிரச்சனைகள் இருந்தது வளரும் போது. ஆனால் எனக்கே அது தெரியல. அது புரிந்து கொள்கிற உணர்வுகளும் அவங்களுக்கு இருக்கவும் இல்லை அந்த டைமில். ஸோ ஃபினிஷ் ஆஃப். அப்புறம் எனக்கு ஒரு தாழ்மை அப்புறம் வேலைக்கு போனேன். எல்லா வேலைகளும் நமக்கு ஒன்றுமே பிடிக்கல, பயம், பதட்டம். ஒரு சாதாரணமா ஒரு செய்ய வேண்டிய விஷயங்களை கூட எனக்கு என்னால் முடியுமான்னு நான் நினைச்சு பயந்த காலங்கள் தான் இருக்கு. எந்த வேலையும் திருப்பி நோட் பண்ணுங்க, கேவலம் இல்லை. ஆனால் நான் போய் செய்ய வேண்டிய சாதாரண விஷயம் கூட எனக்கு நான் அவ்வளோத்துக்கு டேலண்டட்டா, ஐயோ வேண்டாம் அப்படின்னு இருந்த காலம் இருக்கு. அப்படி இருந்தே 20 வயசாச்சு, 23 வயசாச்சு, 26 வயசாச்சு. திருப்பியும் ஒன்றுமே வாழ்க்கையில தான் செய்யணுமே. தென் எகெயின் வேற விஷயங்கள் வந்தது. அதுதான் நேற்று சொன்னேன், அரேஞ்ச் மேரேஜ், அந்த விஷயம் என்ன செய்திருக்கிறா பிள்ளை அப்படின்னு. அதோடு சேர்த்து 2 குண்டாவும் இருந்தாமண்டா, படிப்பு பிள்ளை இது இல்லை, நிறைய வேதனைகளை இன்னும் போட்டு கொடுப்பாங்க. இதுதான் வெளி அந்தஸ்துகளை பார்த்து வார வேதனைகள். ஓகே, எனிவே அதையும் மட்டுமா இப்படியே இந்த வாழ்க்கை கட்டங்கள் எல்லாம் போச்சு. என்னுடைய குடும்பத்திலேயே சில பேர், சொந்தத்திலேயே சில பேர் பேசாம கல்யாணம் கட்டி கொடுத்துடுங்க, ஒன்றுக்கு அதுலேயும் வீட்டில் யாச்சும் பார்க்கட்டும். வீட்டை பார்க்குறது என்ன சாதாரண வேலையா? அவங்களுக்கு ஓய்வே கிடைக்காது, அப்படியான மரியாதையான வேலை. எனிவே இதுதான் இப்படியெல்லாம் வேதனைப்பட்டவ தான் நான். அப்படி வேதனைப்பட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு என் மேலேயே நம்பிக்கை இல்லை. நானெல்லாம் என்ன செய்வேன், அப்போ சில பேர் கோட்டு சூட்டு எல்லாம் போட்டுட்டு வடிவாலாம் போனாங்கண்டா ஏக்கமாக பார்க்குறது. அண்ட் எங்கள் அம்மாவோட முதல் போயிருக்கிறேன் இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்போ க்ளீன் பண்ணும்போது இந்த டெஸ்க்குகள் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது எங்கள் அம்மா சொல்வா, இப்படி எல்லாம் நீ இருந்தேன்னா எங்களுக்கு சந்தோஷம் தானே. அப்போ நானும் இந்த டெஸ்க்கு க்ளீன் பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியுமா? ஏன்னா அந்த டைமில் எப்பவும் போயிடுச்சு, தன்னம்பிக்கை போயிடுச்சு, அப்படியே போயிடுச்சு, அடுத்தடுத்தாச்சு அந்த தன்னம்பிக்கை. ஐயோண்டு இன்னும் வேதனை தான் படுவேன். அப்போ அந்த டெஸ்க்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இதெல்லாம் நமக்கு சரி. அது இப்படி என்று எல்லா விதத்திலையும் ஒரு 26, 27, 28 வயசு ஆளா எல்லா விதத்திலையும் நொடிஞ்சு போயிட்டேன். பிள்ளைகள் அப்போ நம்ம வாயாடத்தான் செய்வோம். ஏன்னா நொடிச்சு போயிட்டு நம்மளை காப்பதுக்கு நம்முடைய வாய் மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. டிஃபென்ஸ் மெக்கானிசம். சொந்த அப்பா அம்மா கிட்டே காட்ட வேண்டிய நிலைமைகளும் இருக்கத்தான் செய்யுது. தம்பி தங்கச்சியில சின்ன சின்ன குஞ்சுகள். அந்த டைம் நாங்கள் வளரும்போது என்னுடைய தம்பிக்கும் தங்கச்சிக்கு என்னோட 11, 12 வயசு டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ என்ன செய்யறது? எனிவே ஆனா ஒன்று மட்டும் காட்டினேன், பாசத்தை காட்டினேன். என் தம்பி தங்கச்சிக்கு நல்ல ஒரு அக்கா வருது. அதனால தான் சொல்றேன்,
எந்த விதத்திலையும் நான் மேபி நல்லவளா இருந்திருக்க முடியாத ஊரார் கண்ணுக்கு பெற்றோர் கண்ணுக்கு எல்லாத்துலேயும். ஆனால் என் தம்பி தங்கச்சிக்கு ஒரு நல்ல அக்காவா இருந்தேன். அந்த பாசம் அவங்க 11 12 படிக்கும்போது எனக்கு 26 27 வயசு ஆயிடுச்சப்போ அக்கா எல்லாரும் உங்களை அவமானப்படுத்துறாங்க, நீங்கள் செய்வீங்க, உங்களால முடியும், வாங்க ஏதாவது ஒன்று படிப்போம் என்று சொல்லி போஸ்ட் புத்தகங்களை எடுத்து வச்சு, அப்போ எனக்கு காசும் தேவை தானே, அப்போ எப்படி நான் படிக்கிறது, காசு பணம் எனக்கு எங்கே போகிறது அப்படின்ட்டு டைம் ஆகிறதால கொஞ்சம் தெரியாத இதை முடிக்க வேண்டி இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். ஓகே, புத்தகங்களை வச்சு பார்த்து அக்கா இந்த கோர்ஸ் எங்க, அப்போ யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு எப்படி முடியும், நாமளே அரைக்குறை 10ஆம் வகுப்புல முடிச்ச ஆக்கள், அப்போ அதுவே முடிக்க முடியாமல் முடிச்ச ஆக்கள். ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் உட்கார்ந்து அக்கா நான் சொன்னேன் என்னால் முடியாது. எங்கட குடும்பத்தில் ஆக்களும் இவவை நம்பி நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பாருங்க, உங்களை ரோட்டில் தான் நிப்பாட்டுவாண்டு. யாரையும் லேசில் கணக்கு போடாதீங்க. எனக்கு கூட நம்பிக்கை இருக்கல என் மேலே, ஆனால் என்னுடைய சகோதரர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. உட்கார்ந்து அந்த சின்ன பருவத்தில் அவங்க அப்போ தான் ஒரு 10ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ படிச்சுக்கொண்டு தான் எனக்கு ஒரு கோர்ஸை இது பண்ணி அக்கா நீங்கள் சேவிங்கன்னு சொல்லி என்னோட இருந்து ஆரம்பித்து வச்சு அந்த கோர்ஸை காலேஜில் முடிச்சு யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு கொடுத்தாங்க, வழியை வளைச்சு அமைச்சாங்க. அதோடு சேர்த்து நான் வேலைக்கும் செய்தேன். அக்கா உங்களால் முடியும் வேலை செய்ய, வீட்டுக்கு வந்தால் படிப்பு அவங்களுக்கு தெரியுதோ தெரியல என்னோட சேர்ந்து இருந்து படிப்பாங்க. அப்படி உற்சாகப்படுத்தின அந்த 2 குஞ்சுகள் இன்றைக்கு பெரிய ஆக்கள் தான். ஆனால் எனக்கு இன்னுமே சின்ன பிள்ளைகள் தான் அவங்க. ஆனால் அவங்களுடைய மனசில் என்னை விட பெரியவங்க அவங்க. என்னுடைய பெற்றோரை விட எனக்கு அவங்க தான் பெரியவங்க. ஓகே, எனிவே அதை தாண்டி அது படித்து அதில் ஒரு இது எடுத்து அப்போ அந்த நேரத்தில் வேலையும் வச்சிருந்து எப்போவும் எல்லா வேலையும் விடுறது. ஆனால் இந்த படிப்பு படிக்க என் தம்பி தங்கச்சிக்கு சொன்னதுக்கு பிறகு எனக்கு உற்சாகம் கொடுத்து எனக்கு என்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை கண்டுபிடிச்சி என்ன உற்சாகம் ஊட்டி உங்களால் முடியுமாக்கான்னு சொன்னது மட்டும் இல்லை, அதை செய்கையில் ஒவ்வொரு நாளும் நான் சில நேரத்தில் குழப்படி செய்வேன், என்னால் முடியாதுன்னு சொல்லுவேன், எனக்கு இதெல்லாம் வராதுன்னு சொல்லுவேன், ஆர்ப்பாட்டம் நடத்துவேன், எல்லாம் நடந்திருக்கு. அதையும் சமாளித்து என்னையும் சமாளித்து அமைதிப்படுத்தி என்ன புரிஞ்சன் என்னுடைய சகோதரர்கள் அதை செய்த போது இன்றைக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கு நான் 2 டிகிரி ஹோல்டர் அண்ட் இன்றைக்கு பல பேர்களுக்கு நான் அவர்களை மேனேஜ் பண்ணுறோம் ஒரு பொசிஷனில் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறேன். மற்றவர்களின் மென்டல் கெப்பாசிட்டி என்ற அந்த இதை கணிச்சு அதுக்கு ரிப்போர்ட் கொடுக்குற ஒரு பதவியில், அதாவது இன்னொருத்தர் முடிவெடுக்க முடியுமா, அவர்களுக்கு அந்த ஆற்றல் இருக்குதா என்ற அந்த முடிவு, அந்த பெரிய ஒரு முடிவு, அதுக்கு பாக்கியம் வேணும். அந்த முடிவை எடுக்கிற இது ஸ்தானத்தில் நான் இருக்கிறேன். அது ஒரு பெரிய விஷயம், எனக்கு பெரிய விஷயம். ஏனென்றால் என்னால் என்னுடைய முடிவை எடுக்க முடியாமல் இருந்த கட்டங்கள் இருந்தது. அதனால வாழ்க்கையில யாரையுமே ஏளனமா நினைக்காதீங்க, அதுக்கு ஆரம்பம் சின்ன வயசுல இருந்தே யார் என்றாலும் அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும்னு நம்பி அவங்கள உற்சாகப்படுத்துங்க. நல்ல வேலை என் தம்பி தங்கச்சி இருந்தாங்க, நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன். எனக்கு இவ்வளோ என்னை நம்பி எத்தனை பேர் இருக்கிறாங்க அது வேற. ஆனால் எல்லாருக்கும் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி உங்களுக்கு யாரும் இல்லாட்ட இந்த வீடியோ பாருங்க. அட்லீஸ்ட் நானும் என் கணவரும் இருக்கிறோம். ஓகே, எனக்கு என்னுடைய சகோதரர்கள் இருந்த மாதிரி இப்போ என்னுடைய கணவர் இருக்கிற மாதிரி, அண்ட் இப்போ நீங்கள் எல்லாரும் பாசமிக்க அன்பு சகோதர சகோதரி இருக்கிற மாதிரி நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம். ஓகே, வெல்லலாம், உற்சாகமாக வெல்லலாம், நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். ஹாப்பி ஃப்ரைடே, ஹாப்பி வீக்கெண்ட்.